தியானத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், இந்த திருச்சபைக்கென்று ஒரு பிரத்யேக அழைப்பு ஆண்டவர் கொடுக்கிறார். விசேஷ அழைப்பு என்று சொல்லலாம், பிரம்மாண்ட அழைப்பும் என்று சொல்லலாம், கிருபை நிறைந்த அழைப்பு, இரக்கம் நிறைந்த, நம்மை உற்சாகப்படுத்துகிற, நம்மை உத்வேகப்படுத்துகிற ஒரு அழைப்பு இந்த சபைக்கு இன்றைக்கு பலிபீடத்திலிருந்து கொடுக்கிறார். எத்தனை பேர் அதை கேட்க ஆயத்தமா இருக்கிறோம்? அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற இந்த அழைப்பு ஒருபோதும் மனித உதடுகளிலிருந்து இந்த அழைப்பு வராது. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற அந்த 3 வசனங்கள் பிரசங்கிகளின் இளவரசன் என்று அழைக்கப்படுகிற C.H. ஸ்பர்ஜன் அவர்கள் 12 விசை இதை பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். இந்த 3 வசனத்தை 12 தடவை அவருடைய பிரசங்கத்தில் பயன்படுத்தி அவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், இட் இஸ் மைண்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஹியர். போதனைகளின் சுரங்கங்கள் இந்த 3 வசனங்களிலே அடங்கி இருக்கிறது. நல்ல ஞானவான் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு இதை தோண்டி எடுக்கும்போது, இது ஒரு சுரங்கங்களில் இருந்து எப்படி தங்க புதையல்கள் கிடைக்கிறதோ அதை போல பெற்றுக்கொள்வான் என்று C.H. ஸ்பர்ஜன் அவர்கள் தன்னுடைய வாக்கியத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற அருமையான வார்த்தையை நாம் வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. ஆண்டவராகி இயேசு கொடுக்கிற ஒரு பிரம்மாண்ட அழைப்பு என்னவென்றால், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் பலிபீடத்துக்கு நேராக ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் அழைக்கிறார். நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஸ்தோத்திரம். எப்படிப்பட்டவர்களுக்கு என்றால், வருத்தத்தோடு பாரத்தை சுமக்க முடியாத பாரத்தை சுமந்து, ஓ ஸ்தோத்திரம், வாழவே முடியாது, என்னால் இந்த பார சுமையை ஏற்கவே முடியாது என்று கலக்கத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். வருத்தம் என்றால் அது ஒரு பெரிய சோர்வு, பாரம், சுமை. சோர்வும் சுமையும் சேர்ந்தா நம்முடைய ஓட்டத்தை தடை பண்ணுங்க, ஒழுங்க வாழ விடாது. கடந்த கால தோல்விகள், கடந்த கால ஏமாற்றங்கள், எதிர்பார்த்தது ஒன்று நடப்பது ஒன்றாய் இருக்கிறது என்று சொல்லி பலவித வருத்தங்களோடு பாரங்களோடு வந்திருக்கிற திருச்சபையை கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், come to me, come unto me என்று சொல்லி திருச்சபையை கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்கிறார். பாருங்க, ஆண்டுடைய வார்த்தையில ஒரு எழுத்து கூட அது பொய்யே இராத வார்த்தை. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்டு தேவனிடத்தில் கிட்டி நெருங்கினால் உங்களுக்கு மெய்யாகவே ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். உங்கள் ஆத்துமா நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல ஒரு மகிழ்ச்சிக்குள்ள கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்த தமது இரக்கம் நிறைந்த வார்த்தையை இன்றைக்கு சபைக்கு அறிவிக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், come unto me. உடனே வர சொல்றார். அந்த வார்த்தையை கவனித்தீங்கன்னா அதில் கண்டிஷனே இல்லை. சில இடத்துல கண்டிஷன் இருக்கும், நிபந்தனை இருக்கும். இதை செய்தா வா, இதை செய்யலைன்னா வராத அப்படின்னு சில நிபந்தனைகள் இருக்கும். ஆனால் இந்த அழைப்பு ஒரு பிரம்மாண்ட அழைப்பு. ஸ்தோத்திரம். நம்மை படைத்த தேவன் திருச்சபை அவர் அண்டைக்கு அழைக்கிறார். அல்லேலூயா. ஒருவித பாரங்களோடு வந்திருக்கலாம், வருத்தத்தோடு வந்திருக்கலாம், தோல்விகளோடு வந்திருக்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அழைப்பை கேட்டு அவருடைய அருகிலே வந்தால்
மெய்யாகவே அடியான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆராதனை உங்களை இளைப்பாறுதலுக்கு நேராய் அழைத்து செல்லும். ஆமென். ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? இளைப்பாறுதல் தருவேன். எங்க திரும்பினாலும் பரபரப்பா இருக்கிறாங்க, அப்படிதானே? வழியை விடுங்கப்பா, எனக்கு அவசரம்னு சொல்லி சிக்னல் இருந்து வண்டி ஓட்டுறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிருதுப்பா, நம்மளை தள்ளி விட்டு போயிடுவாங்க போல. அவசர உலகம். நல்ல கவனிங்க, எதை எடுத்தாலும் அவசரம், உடனே நடக்கணும், இப்பவே நடக்கணும்னு சொல்லி அவசரமாக இருக்கிற இந்த அவசர உலகத்தில் தேவன் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரும்படி கர்த்தர் சபையை அழைக்கிறார். அல்லேலூயா, ஆமென். பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? ஆர் யூ ரெடி? ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரும்போது உங்களுடைய வாழ்க்கை ஆமென் அமெரிக்கை நிறைந்ததா இருக்கும். ஸ்தோத்திரம். உங்கள் இருதயம் படபடக்காது, பதற்றம் அடையாது, நிதானமான முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள். ஆமென். ஆன்மீக வாழ்விற்கு ஆமென் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு மிக பெரிய எதிரி எது அப்படின்னா அவசரம். ஆன்மீக வாழ்வின் மிகப்பெரிய எதிரி அவசரம். ஆண்டவர் இந்த காலை வெளியில் சொல்றார், அவசரப்படாதே, உன்னை ஒரு இளைப்பாறுதலுக்குள் உன்னை நடத்துவேன். ஆமென், சோத்திரம். பாவம் செய்யாவிட்டாலும் பிசாசின் தந்திரம் என்ன அப்படின்னா, கவனிங்க, நம்ம பாவம் செஞ்சிருக்க மாட்டோம், ஆனா பிசாசனுடைய டாக்டிஸ், அந்த ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க, அவனுடைய தந்திரம் என்ன அப்படின்னா நம்மளை சில விஷயத்தில் அவசரப்படுத்துவான். இப்படி அப்படியே கல் மாதிரி இருக்கிறையே, சில மாதிரி இருக்கிறையே, ஒரு அவசரமா முடிவு எடுன்னு சொல்லி அவசரப்பட்டு தவறான முடிவுகளை எடுக்க வைப்பான். விசுவாச ஜனம் ஜாக்கிரதை. ஆமென். அவசரத்தை எந்த காரணத்தை கொண்டும் நாம் சோத்திரம் தக்க வைக்கக்கூடாது. அதை அப்படியே அகற்றி தேவ சமூகத்தில் காத்திருப்பேன், நான் பொறுமையாயிருப்பேன், ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எனக்கு போதும் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. யார் தேவனிடத்தில் வரமாட்டாங்க அப்படின்னா ஆண்டவரை நம்பாதவர்கள். எனக்கு தெரியுங்க, என்னை விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு சம்பாதிக்கிற 1000 வழிமுறைகள் இருக்கிறது, என்னை தயவு செய்து சபைக்கு கூப்பிடாதீங்க, ஸ்தோத்திரம், ஆலயத்துக்கு கூப்பிடாதீங்க, நான் பாவம் செய்யல, நான் நீதிமான். நல்லது. ஆனா பிசாசு ஒரு காரியத்தை செய்ய தூண்டுவான், உன்னை அவசரப்படுத்துவான், உன்னை பிஸியாவே வச்சிருப்பான். தேவ ஜனம் ஜாக்கிரதை. ஹல்லேலூயா. தேவனை விட்டு பிரிப்பது என்னவென்றால் நம்முடைய அவசர உலகம். உடனே நடக்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும், ஃபுல் பிஸி. கேட்டால் நேரமே இல்லைங்க, உட்கார்றதுக்கு நேரம் இல்லை, யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. கடைசியில் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா என்னத்தான் வந்திருக்குன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை, மிஞ்சினது கடனாக இருப்பீங்க. நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அவசரப்பட்டு எல்லாம் செஞ்சீங்களே, கடைசியில் பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தா நெகட்டிவ் இருக்கும். அதனால் மிகுந்த பாரம், வருத்தம், சுமை தாங்க முடியாத ஒரு காளை வண்டி ஒவ்வொரு அடியையும் சோத்திரம் அதனுடைய வீரியம் குறைந்து போகிறது போல நடக்கும். ஒவ்வொரு அடியும் அதால் நடக்கவே முடியாது. அப்படி வருத்தப்பட்டு பாரசுமையோடு வந்திருக்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் அவருடைய இளைப்பாறுதலுக்குள் உன்னை நடத்த விரும்புகிறார். ஆமென். எத்தனை பேர் ஆண்டுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்கிறோம்? அல்லேலூயா. ஆண்டுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் யார் என்றால் விசுவாசம் உடையவர்கள், நம்பிக்கையுடையவர்கள், பிலீஃப், ட்ரஸ்ட், ஹோப், ஃபெய்த், இதெல்லாம் இருக்கிறவங்க தான் அமைதியாக இருக்க முடியும். யார் அவசரம் காட்டுறாங்களோ அவங்கள டெஸ்ட் பண்ணி பாருங்க, அவங்ககிட்ட விசுவாசமே இருக்காது, அவங்ககிட்ட நம்பிக்கையே இருக்காது. ஏன் அப்படின்னா அவங்க சுயத்தை சார்ந்து இருக்கிறவர்கள். என் முயற்சி, என் பலன், என் சாமர்த்தியமான பேச்சு, என்னுடைய முன் அனுபவங்கள், எனக்கு எத்தனை வயசு தெரியுமா, நான் பார்க்காத பிரச்சனைகளா என்று தங்களையே சார்ந்து கொள்ளுபவர்கள் தேவனுடைய சபையிலே இளைப்பாற வரமாட்டார்கள். அல்லேலூயா. தேவனுடைய சிலுவையின் நிழலில் இளைப்பாற வரமாட்டார்கள்.
நம்பினா தானே வருவாங்க. நம்பிக்கை இல்லாமல் எப்படிங்க வருவாங்க? ஆண்டவரை நம்பி வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் தர விரும்புகிறார். ஆமென். யார் இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வார்கள் என்றால், தேவன் மேல அத்தனை நம்பிக்கை. நீ சும்மா இருப்பா, நான் பார்த்துக்கிறேன்னு யாராவது நம்மகிட்ட வந்து சொன்னாங்கன்னா, ஒரு எம்எல்ஏ வந்து நம்மகிட்ட சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அமைதியாக இருங்கங்க, உங்கள் காரியத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக என்ன செய்வோம்? நம்ம அமைதியாக இருப்போம். அந்த இளைப்பாரி கொண்டு இருப்போம். காரணம் என்ன? வாக்கு கொடுத்திருக்கிறவர் எம்எல்ஏ, எம்பி அவர்கள் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார்கள், நான் பார்த்து கொள்வேன், நீ அமைதலாயிரு என்று சொல்லி. அப்போ வாக்கு கொடுக்கிறவர்கள் மேல நம்பிக்கை இருந்தா தான் இதுல இருப்பாங்க, அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க. சரி, அவர் பார்த்துக்குவாரு. உங்களை இளைப்பாறுதலுக்குள்ள கொண்டு சொல்லும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஏன் இத்தனை வருத்தங்கள் உனக்கு? ஆண்டவர் லிட்டரலா பேசுறாருங்க. யாரோடு பேசுறாருன்னு தெரியல. உனக்குள்ள இத்தனை பாரங்கள் ஏன் மகனே, மகளே, இத்தனை சுமைகள் ஏன் உனக்கு? அத்தனை விசுவாசம் நமக்கு வேணும். நமது பிள்ளைகள் கர்த்தருடையவர்கள், அவர்கள் எதிர்காலங்கள் கர்த்தருடையது. இந்த தொழில், வருமானம், இந்த சுகம், பலன் எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். ஆமென். அந்த நம்பிக்கை தான் நம்மை இளைப்பாறுதலுக்குள் நடத்துமே ஒழிய, அந்த நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இளைப்பாறுதலே இருக்காதுங்க. அவங்க இருதயத்தில் சலசலப்பு இருந்துட்டே இருக்கும். எத்தனை வருத்தங்கள், எத்தனை பார சுமைகள். ஸ்தோத்திரம். இவைகளோடு உங்களுடைய ஓட்டம் ஓட முடியுமா? முடியவே முடியாது. கவலைகள், எதிர்கால பயங்கள், விசேஷமாக கடந்த கால தோல்விகள். இந்த காரியத்தெல்லாம் இப்படி நடந்துருச்சு, இந்த விஷயம் இப்படி தோல்வியாய் முடிந்து விட்டது, நான் எதிர்பார்த்தது ஒன்று, நடப்பது வேறு விதமாக இருக்கிறது என்று சொல்லி கடந்த கால தோல்வியை நினைத்து எதிர்கால பயத்தோடு வந்திருக்கிற தேவ ஜனமே, கர்த்தரே உன்னை நடத்துகிறவர். ஆமென். இன்றைக்கு எல்லாரையும் ஆண்டவர் அழைக்கிறார், என்னிடத்தில் வாருங்கள். ஆமென். திஸ் இஸ் யுவர் பர்சனல் காலிங். தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற அழைப்பு. கம் unto me. இட் இஸ் present tense. இது ஒரு நிகழ்கால அழைப்பு. நாளைக்கு வான்னு சொல்லலை, இப்பமே வான்னு சொல்றார். இப்பமே வந்தால் கர்த்தர் உன்னை இளைப்பாறுதலுக்குள் நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? மனசாந்தத்தை தருவார், ஒரு சமாதானத்தை தருவார். உலகம் தருகிற பிரகாரமாக அல்ல, கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் அது நிரந்தரமான சமாதானம். அல்லேலூயா. ஆமென். எந்த ஒரு கண்டிஷன் இல்லை பாருங்க, நிபந்தனையற்ற அழைப்பு. இதை சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்த வசனத்தை வாசிங்க, 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எப்போ நமக்கு ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான லைஃப் இருக்கு அப்படின்னா, கர்த்தருடைய நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஓடி திரிகிற ஆடு மாடுகளை பாருங்க, அது கயிறை கட்டி விட்டுருப்பாங்க, சிலது கயிறை கட்டாமல் விட்டுருப்பாங்க, அது விசாம இஷ்டத்துக்கு அலையும், இஷ்டப்படியான வாழ்க்கை. ஆனால் நுகத்தடியில் பூட்டப்பட்ட காளை மாட்டிற்கு ஒரு நோக்கம் உண்டு. மாட்டு வண்டியில் அமர்ந்து மாட்டு வண்டியை இயக்குகிற அந்த வண்டிக்காரனுடைய விருப்பத்தின்படியே அது செயல்படுகிறது. அல்லேலூயா. ஆமென். அந்த நுகத்தடியில் எந்த காளை மாடு தன்னை இணைத்து கொள்ளுகிறதோ, எத்தனை மாடு இருக்கு, ஆனால் அந்த காள வண்டியில் பூட்டப்பட்ட 2 மாடுகள் மட்டும்தான் காள வண்டியை ஓட்டுகிறனுடைய சித்தத்தை செய்கிறது. வெளியே சுற்றி திரிகிற மாடுகள் அந்த மாட்டு வண்டிக்காரனின் சித்தத்தை செய்வதில்லை. அவருடைய நுகம் நம்ம போட்டு அழுத்தாதுங்க, பாரப்படுத்தாது, சற்று அப்படி தூக்கிட்டு தான் இருக்கும். பார்த்துருக்கிறீங்களா? அந்த நுகம், அந்த காளவண்டியும் மாட்டுடைய கழுத்தில் பூட்டப்பட்டிருக்கும், ஆனால் சற்று தூக்கிட்டு தான் இருக்கும் லைட்டாக. மீதி ஃபுல்லாக எல்லா பாரம் பார்த்தீங்கன்னா டயரில் போயிடும், வீலில் போயிடும்.
சும்மா நேராக டைரக்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த மாட்டு வண்டிக்காரனாகிய ஸ்தோத்திரம் அவனுடைய சித்தத்தை எப்படி அந்த காளை மாடு செய்கிறதோ, நாம் அந்த தேவனுடைய நுகத்திலே பூட்டப்படும் போது தேவ சித்தத்தை நாம் செய்கிறவர்களாய் மாறுவோம். அல்லேலூயா, ஆமென். எதற்காக இந்த நுகம் அப்படின்னா, இந்த நுகம் நம்மேல் இருக்கும்போது, நுகம் என்பது கர்த்தருடைய கற்பனைகள், தேவ சித்தம். ஆமென். வேற எதுவும் இல்லை. உங்களை போட்டு அழுத்தி, உங்களை பாரப்படுத்தி, உங்களை வாழ விடாமல் அழிக்கிற நுகம் அல்ல, நுகத்தடி அல்ல. சோத்திரம், தேவ சித்தம் செய்கிற நுகம். இதுதான் நம்முடைய கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. எல்லா பார சுமைகளை தள்ளிவிட்டு தேவனுடைய நுகமாகிய தேவ சித்தத்தை செய்ய நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேவ சித்தத்தில் தீவிரமாய் இருக்கிற ஜனம் தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். அவருடைய இருதயத்தில் சில கால்குலேஷன் வச்சிருப்பாங்க, கணக்கீடுகள். இப்படிதான் இந்த வயசுல இங்க இருக்கணும், இந்த பிஸ்னஸ் பண்ணணும், இதை செய்யணும். தேவ சித்தத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்கவே மாட்டாங்க. இன்றைக்கு ஆண்டவர் தன்னுடைய நுகத்தை ஏற்றெடுக்க நீங்கள் ஆயத்தமானால் உங்களுக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதல் உள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. தேவை அந்த நுகத்தில், இதோ அடியான் வந்து என்னை பூட்டுகிறேன் ஆண்டவரே என்று ஒரு காளை வண்டி அந்த நுகத்தில், ஒரு காளை மாடு எப்படி தன்னை அர்ப்பணிக்கிறதோ அதை போல அர்ப்பணிக்கணும். ஆமென். சுயத்தை மையமாக வைத்தவர்கள் தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. இந்த பிரம்மாண்ட விசேஷித்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். எங்களுக்கு தெரியாததா பாஸ்டர் சொல்லிட்டாரு, எங்களுக்கு தெரியாததா பலிபீடத்திலிருந்து வந்தது, எங்களுக்கு தெரியாதது இந்த வேதம் போதிக்கிறதா, நாங்க சொல்றதை நீங்க கேளுங்கன்னு சொல்லி ஆலோசனை அப்படியே ரிவர்ஸ் அடிக்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் இளைப்பாறுதலை தரவே மாட்டார்கள். ஐ கேன் சேலஞ்ச் யூ சிஸ்டர், ஐ கேன் சேலஞ்ச் யூ பிரதர். உங்களுக்கு நான் சவால் விடுகிறேன். அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கை சலசலப்பாகவே முடிஞ்சிடும். அந்த கொடூர முடிவு நமக்கு வேண்டாம். இதோ அடியான் உமது சித்தத்தின்படியே என் வாழ்க்கை இயங்கட்டும் என்று அவருடைய அழைப்பை எத்தனை பேர் கேட்க ஆயத்தமா இருக்கிறோம்? ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. அப்படி இளைப்பாறுதல் இல்லாமல் இருந்த ஒரு மனிதனை கர்த்தர் அழைக்கிறார். அந்த மனிதனை வாழ்க்கையை சற்று நேரம் தியானித்து அந்த மனிதனுடைய வாழ்வில் இருந்து நமக்கு சில பாடங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஆமென். எல்லா நீதி போதனைகள், ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற நல்ல போதனைகள் டைரக்டாக இருந்தால் நம்ம இருதயம் ஏற்றுக்கொள்ளாதுங்க. ஆனால் ஒரு கேரக்டருக்குள்ள ஒரு மனிதனை தியானிக்கும் போது அந்த மனிதனுக்குள் இந்த நீதி போதனைகளை வைத்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் கற்றுத்தரும்போது கிட்டத்தட்ட 22 தடவை நம்முடைய மனதிலே அது பதிந்திருக்குமா. சாதாரணமாக சொல்கிறத விட எப்படி சொல்கிறது? சுய சித்தம் செய்யாதப்பா, தேவ சித்தம் செய். இதுதான் போதனை. இன்னையோட டீச்சிங் என்ன, என்னோட ப்ரீச்சிங் என்ன அப்படின்னா, சுய சித்தம் வேண்டாம், செல்ஃப் டிசையர் வேண்டாம், வில் ஆஃப் காட், தேவ சித்தம் செய். இஷ்டப்படியே நடக்காத. சோத்திரம். கடந்த கால தோல்விகளையே நினைத்து மையமாக வைத்து இப்படிலாம் நடந்துருச்சு, இனி என் வாழ்க்கை மீண்டு வருமா என்று சொல்லி கடந்த கால தோல்வியே நினைத்து நொந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற சில பிள்ளைகளோடு கர்த்தர் நேரடியாக இடைபட விரும்புகிறார். அல்லேலூயா. இப்படி இந்த நீதி போதனையை இந்த மனிதனுக்குள் வைத்து நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமா இருக்கிறோம்? நம்முடைய தியானத்துக்கென்று எடுக்கப்பட்ட அந்த தேவ மனிதன் பக்தன் மோசே. வாசிக்க கேட்போம். யாத்ராகமம் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம், யாத்ராகமம் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம்.
கர்த்தர் அவனை நோக்கி, ம், உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ம். ஒரு கோல் என்றான். கவனிங்க, மோசேயை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், பா உன் கையில் என்ன இருக்கு? வாட் இஸ் that in your hand அப்படிங்கிறார். A rod, he said rod அப்படிங்கிறான். நான் கேட்குற ஒரு கேள்வி, அவன் கையில் இருக்கிறது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்புறம் ஏன் கேட்குறாரு? உன் கையில் இருக்கிறது என்ன மோசே அப்படிங்கிறார். ஒரு கோல் என்றார். இந்த கேள்வி எதற்கு அப்படின்னா, இந்த கேள்வியில் 1000 அர்த்தம் இருக்குங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், உன் கையிருப்பு என்ன? என்ன பேலன்ஸ் வச்சுட்டு வந்திருக்கிற நீ? ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கையில் இருக்கிறத பார்க்க மாட்டோம். இதை வச்சு என்ன பண்ண, இந்த பிள்ளையை வச்சு என்ன பண்ண, இந்த வீட்டு ஆகுமா, இந்த வீடு ஆகாது, இவரை கட்டி நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும், இப்படியே புலம்பல். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு சிலரோடு தீர்க்கமாக பேச விரும்புகிறார். உன் கையில் இருக்கிறது என்ன, அதை வைத்துத்தான் உங்களை ஆசீர்வதிப்பாராய் ஒழிய இல்லாததை கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கவே மாட்டார். ஆமென். மோசையின் கையில் இருந்தது வெறும் சாதாரணமான கோல். அவன் வருத்தத்தோடு நடக்கிறான். கடந்த கால தோல்விகளை நினைத்து 40 வருஷத்துக்கு முன்பாக என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுங்க, இப்ப மாமனார் வீட்டில் 40 வருஷம் ஆயிடுச்சு. ஐயோ, இந்த ஆடுகளோடே என் வாழ்க்கை, தனிமையே என் வாழ்க்கை, என் கையில் இருக்கிறது இப்ப வெறும் கோல் தான் என்று புலம்பிக் கொண்டு அன்றைக்கு வந்த மோசையோடு கர்த்தர் இடைபடுகிறார். ஒரு கோல் என்றான், அதை கீழே போடு அப்படிங்கிறார். பார், சில நேரத்தில் கையில் இருக்கிற கொஞ்சத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருவார், உருவிட்டு விட்டுருவார். இருக்கிறது கொஞ்சம், அதையும் கீழே போட சொல்றாரு. ஆண்டவர் சொன்னார் பாருங்க. அடுத்த கட்டளை வாசிக்க கேட்போம். 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதை தரையிலே போடு என்றார். போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். பாத்தீங்களா, இருக்கிற கொஞ்சத்தையும் ஆண்டவர் சில நேரத்தில் உங்கள்கிட்ட இருந்து பிடுங்கிடுவார். எதுக்கு நினைக்கிறீங்களா? அதை தான் இன்னைக்கு மெசேஜ் நம்ம தியானிக்க போகிறோம். உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்க கர்த்தர் நல்ல வார்த்தைகளால், பரிசுத்த வார்த்தைகளால் அடியேனை அபிஷேகம் பண்ணி இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார். ஆமென். அடியான் விசுவாசிக்கிறேன், உங்கள் கையில் இருக்கிறதை கொண்டே உங்களை ஆசீர்வதிக்கிறவர். உங்களிடத்தில் இல்லாததை கற்பனை செய்யாதீர்கள். அதை கொண்டு ஒருபோதும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். ஆமென். நம்முடைய மனித மனம் எப்பொழுதுமே எதை தேடும் அப்படின்னா, இல்லாததை தேடும். ஐயோ, அவங்ககிட்டலாம் அது இருக்கே, என்கிட்ட இல்லையே. அவங்க பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க குடும்பம் எப்படி இருக்கிறாங்க, வாகன வசதி என்ன, வீட்டு வசதி என்ன, இப்படி உங்களுக்குள்ள பல கேள்விகளோடு வருத்தப்பட்டு கடந்த கால தோல்விகளை நினைத்து வருத்தப்பட்டு வந்திருக்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர்கிட்ட வரணும். அன்றைக்கு மோசே கர்த்தரிடம் வந்தான். ஆண்டவர் சொல்லார், உன் கையில் இருக்கிறது என்ன அப்படிங்கிறார். கோல். அவன் வாயில சொல்ல வைக்கணும். அநேக நேரத்தில் ஆண்டவர் ஜெபிக்க வைப்பார். உங்க கையிருப்பு என்ன? இவ்வளவுதான் இருக்கு ஆண்டவரே. குறைந்த சம்பளம், குறைந்த வருமானம், குறைந்த பலன் குறைந்து கொண்டே போகிறது, வயசாயிருச்சு, என்னுடைய இயலாமை. சொல்லணுங்க, வாயை திறந்த ஆண்டோட சொல்லணும். கர்த்தருக்கு தெரியாதா? தெரியும். தேவ ஜனம் பரம தகப்பனிடத்தில் கேட்க ஆண்டவர் விருப்பம் கொள்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்பொழுது மெய்யாகவே உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம அறிக்கை செய்யணும். வெறும் கோல் தான் ஆண்டவரே, என்கிட்ட வேற ஒண்ணுமே இல்லை, என்னிடத்தில் இருப்பதோ கொஞ்சம். வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தர் அதை மகிமையாக முடிய பண்ணுவார். ஆமென். இன்னொரு விஷயம் இருக்கு. அந்த எளிமையான கோல், அதை விட்டுவிட சொல்றார். நமக்கு என்னைக்கு ஆசீர்வாதம் வரும் அப்படின்னா, எளிமையானவைகளை விட்டுவிடு, கடினமானவைகளை செலக்ட் பண்ணு. கடினமான பாதை
இதை யார் தெரிந்தெடுப்பார்கள் அப்படின்னா அந்த பாதையில தான் தேவன் மகத்துவங்களை தேவன் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு இந்த ஆராதனை முடிந்தவுடனே செல்லணும். கடினமானது நான் செலக்ட் பண்ணுவேன், ஏனென்றால் என்னை பலப்படுத்துகிறவர் கர்த்தர். ஆமென். எளிமையானவைகளை விட்டுவிடு, கடினமானவைகளை தெரிந்து கொள், அதிலே கர்த்தர் மகிமைப்படுவார். ஆமென். உங்க வாழ்க்கையில பெரிய அச்சீவ்மெண்ட் எதுவுமே இல்லையா அப்படின்னா நீங்க ரொம்ப சொகுசு வாழ்க்கையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். யூ ஆர் இன் கம்ஃபர்ட் ஜோன். கடினமானதை தெரிந்து கொள், தேவன் அதை மகிமையாக மாற பண்ணுவார். ஆமென். எளிமையான கோள் அதை விட்டு விட்டான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த பாம்பின் வாலை பிடி அப்படிங்கிறார் பாரு. இப்போ எளிமையானது எப்படி மாறிடுச்சு? கடினமாக மாறிடுச்சு. சில பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து செய்யுங்க, உங்களால் முடியும். இன்னைக்கு ஆண்டவர் ப்ராஃபஸி அநேக வார்த்தைகளை தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆமென். சிம்பிளா நம்ம மனசு என்ன செய்யும் அப்படின்னா, இது போதுங்க, இத்தனை வருஷம் போயிருச்சு இல்லை, இனி என்னத்தை நம்ம சாதிக்க போறோம், இப்படியே ஓடி முடிஞ்சிடலாம். நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு உங்களுடைய தெரிந்தெடுப்பு சரியானதா இருந்தால் நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். செலெக்ஷன் ரொம்ப முக்கியம், தெரிந்தெடுப்பு ரொம்ப முக்கியம். ஒரு சொட்டு தண்ணீர் தான், அது தாமரை இலையில் இருந்தால் அது பார்த்தீங்கன்னா வெள்ளியை போல மின்னுகிறது. அதே ஒரு சொட்டு தண்ணீர் ஆற்று நீரில் கலந்திருந்தால் அது அட்ரஸே இல்லைங்க. அந்த ஒரு சொட்டு தண்ணீர் எங்க விருப்பம்? ஆர் யூ ரெடி? தாமரை இலையின் மேல் இருக்க ஆயத்தமா அல்லது ஆற்று நீரின் மேல் இருக்க ஆயத்தமா? நான் விசுவாசிக்கிறேன், இந்த போதனைகள் உங்களை பொன்னை போல தேவனுக்காக பிரகாசிக்க செய்யும். ஆமென். உங்கள் தெரிந்தெடுப்பு மிகவும் முக்கியம். ஆனா மோசே பாருங்க, இவ்வளோ நேரம் புலம்புனாரு, ஆனா இந்த சம்பவத்தில் அவர் புலம்பவே இல்லைங்க. அதுதான் மோசேயின் கீழ்ப்படிதல். இதுக்கு முன்னால எவ்வளவு புலம்புறாரு? 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. Who am I, O God? I am nobody. Inferiority complex, தாழ்வு மனப்பான்மை. நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவர் இந்த பிரசங்கத்தினாலே, கர்த்தருடைய வார்த்தையினாலே உங்களுக்குள் இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மையை வெளியே துரத்த விரும்புகிறார். அல்லேலூயா. இஸ் இட் பாசிபிள்? எஸ். ஒரு 100க்கு அதிபதியினுடைய வீட்டு வேலைக்காரனுக்கு கர்த்தருடைய வார்த்தை சுகமளிக்கும் வார்த்தையாக புறப்பட்டு சென்றது. நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தில் காணப்படுகிற தாழ்வு மனப்பான்மையை இந்த பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தை விரட்டி அடித்து கடினமானவைகளை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. நீங்கள் மகத்தானவர்களாய் மாறுவீர்கள். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. உன்னுடைய இருதயத்தில் காணப்படுகிற எல்லா தாழ்வு மனப்பான்மை உன்னை விட்டு வெளியே போய் இயேசுவின் நாமத்தினால. நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் சிறியவன் என்று புலம்பிக் கொண்டே இருக்காதே. உன்னோடு கூட கர்த்தர் செய்யும் காரியம் அது பயங்கரமாய் இருக்கும். விசுவாசித்தவளே பாக்கியவதி. விசுவாசித்தால் அது ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமே. நல்ல வாஞ்சியோடு ஆண்டோடத்தில் கேட்கணும். உங்களுக்குள் இருக்கிற அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை இன்றைக்கு ஆண்டவர் எடுத்து போட விரும்புகிறார். ஆமே. இதுதான் வருத்தத்துக்கு காரணம். எல்லாரும் ஓஹோன்னு இருக்கிறாங்க, நான் இப்படியே இருக்கிறேனே, என் வாழ்க்கை முடிஞ்சிருமேன்னு சொல்லி உன்னை நீயே மட்டம் தட்டாத. வருத்தத்தினால, பாரத்தினால உன்னுடைய ஆத்மாவுக்குள் இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறது. நான் விசுவாசிக்கிற இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலுள்ள வாழ்க்கை ஆண்டவர் கட்டளையிடுவார். ஆமென். என்னுடைய வாழ்க்கையில நம்பிக்கை இல்லைங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி ஓஹோன்னு அரண்மனை வாழ்க்கை, கையில செங்கோல் இருந்தது. இப்ப சாதாரண கோல். இந்த கோலை வச்சு என்ன ஆண்டவரே நான் செய்ய முடியும்? ஒரு சிலரோடு
பேசிக்கொண்டே இருக்கிறார். உங்கள் கவனத்தை சிதற விடாதீங்க. நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்குள்ள ஆண்டவர் சில அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். ஆமே. தேவை தாழ்வு மனப்பான்மையை நாம் எடுத்து போட வேண்டும். ரெண்டாவது, உனக்குள்ள திறமையே இல்லைங்க. நான் ஒரு கை நாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா சிலர். எனக்கு வாசிக்க தெரியாதுங்க, எனக்கு பேச தெரியாது, நான் ஒரு கை நாட்டு அப்படிங்கிற கடந்த கால தோல்வி. 40 வருஷம் மாமனார் வீட்டில் வெறும் ஆடு மேய்க்கிற வேலை. அதற்கு முந்தின 40 வருஷம் அரண்மனை வாழ்க்கை. ஆக வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மோசையோடு கர்த்தர் இடைப்பட்டார். ஆமென். பல வருஷங்களா வெளியே தெரியாமல் இருக்கலாம். உங்கள் புருஷனுக்கு நீங்கள் தெரியாமல் உங்கள் இருதயத்தில் சஞ்சலப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அடுத்து இவன் புலம்புவது என்ன? 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 3:13. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் ஆண்டவரே? ஐ டோன்ட் நோ யுவர் நேம். நான் என்ன சொல்லுவேன்? எனக்கு பேச தெரியாது. திறமையின்மை உச்ச கட்டம். அவன் இருதயத்தை ஆண்டவர் அப்படியே அலசுறார். என்கிட்ட திறமை இல்லை, எனக்கு பெரிய தாளந்து இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு தாளந்தையாவது கொடுத்து விட்டு தான் போனார். ஒரு தாளந்துமே கொடுக்காம ஆண்டவர் திரும்பி கணக்கு கேட்கல. கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு தாளந்து இருக்கும், ஒரு திறமை இருக்கும். அதை ஆண்டவர் இன்றைக்கு தட்டி எழுப்பி உங்களை கொண்டு நீங்க இருக்கிற இடத்துல, வெட்கப்பட்ட இடத்துல, தோல்வியுற்ற இடத்துல மீண்டும் உங்களை கொண்டு சேர்ந்து தலை நிமிர செய்த மோசையை கொண்டு பெரிய ஜனங்களை பார்வோனுடைய அரண்மனையில மீண்டும் எப்படி கொண்டு போனாரோ அதை போலவே உங்களை ஆண்டவர் கொண்டு போவார். விசுவாசிக்கிறீங்களா? கடந்த கால தோல்விகளே பார்த்தான், மனம் வெதும்பினாயிருந்தான். அதையெல்லாம் ஆண்டவர் அகற்றுகிறார். அடுத்த ரீசன் என்ன? கிட்டத்தட்ட 7 டாஸ்க் அவங்க அடுக்கடுக்கா வைக்கிறான். Who am I that I should go to Pharaoh? 7 reasons Moses gave. முதலாவது, lack of capability. எனக்கு திறமையே இல்லை. lack of message. எனக்கு சொல்றதுக்கு ஒரு வார்த்தை இல்லை ஆண்டவரே. lack of authority. எனக்கு அதிகாரம் இல்லை. ஃபாரோ எத்தனை அதிகாரம் அடைத்தவன் பார்வோன். ஐ டோன்ட் ஹேவ் அத்தாரிட்டி. லேக் ஆஃப் எலாக்வன்ஸ். எனக்கு பேச்சு திறமை கிடையாது, நான் வாக்கு வல்லவன் அல்ல அப்படிங்கிறான் பார்த்தீங்களா. லேக் ஆஃப் ஃபிட்னஸ், அடாப்டேஷன். லேக் ஆஃப் ப்ரீவியஸ் சக்சஸ். கடந்த கால முயற்சியில் தோற்று போனது. சுய முயற்சி. ஓங்கி ஒருத்தனை கொண்டு போட்டான். இவனுடைய எபிரேயனை காப்பாற்றுவதற்காக எகிப்தியனை கொண்டு சுய முயற்சி. ஆண்டவர் சொல்லவே இல்லை. சொல்லாததை செஞ்சதுனால தோல்வி. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு சிலரோடு பேசுகிறார். சுய முயற்சி தோல்வி. மகளே, மகனே, தேவ சித்தத்துக்கு அர்ப்பணி. அது தேவ பலத்தால் ஆகும். ஹல்லேலூயா. ஆமென். லேக் ஆஃப் ப்ரீவியஸ் அக்செப்டன்ஸ். 7 விதமான எக்ஸ்கியூஸ் சொல்றார் மோசஸ். கவனிங்க, ஆண்டவர் கையில் இருக்கிற கோலை கீழே போட சொல்றார். ஏன் அப்படின்னா 0லிருந்து ஆண்டவர் தொடங்குவார். ஆண்டவர் இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணார். எல்லாத்தையும் பிடுங்கிடுவார் சில நேரம். ஏன் ஆண்டவர் எல்லாத்தையும் எடுக்கிறாரு? இனி அவருடைய தொடக்கம். ஹல்லேலூயா. இத்தனை நாள் உன்னுடைய முயற்சி, இத்தனை நாள் உன்னுடைய சாமர்த்தியமா இருக்கலாம். இந்த வயதான காலத்தில் பாஸ்டர், எஸ், உங்களுக்காக தான் ஆண்டவர் பேசுகிறார். 80 வயதுக்கு மேல மோசேயை பயன்படுத்தின தேவன், அதே தேவன் இன்றைக்கும் நம்ம மத்தியிலே இருக்கிறார். ஹல்லேலூயா.
80 வயசுக்கு மேல ஒருவனை பயன்படுத்துவாரா? எஸ், இட் இஸ் பாசிபிள். தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. பார்த்தீங்களா? கையிலிருந்து கோலை பிடுங்குறாருன்னா சீரோடு ஸ்டார்ட் பண்ணார். எதுக்கு அப்படின்னா, ஸ்தோத்திரம், இருப்பதை கொண்டு தான் ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறார். கடினமானவைகளை ஆண்டவர் முன் வைக்கிறார். மோசே இப்போ பயந்து ஓடுறார். மோசேட்ட இப்போ ஆண்டவர் பேசலை. பயப்படாதே மோசே அப்படின்லாம் சொல்ல, டோன்ட் பி அஃப்ரைட், டோன்ட் ஃபியர் சொல்லவே இல்லைங்க. ஆச்சரியமாக இருக்கும். பயந்து ஓடுறான் பாம்பை பார்த்துட்டு. அது ஒரு கோல் கிட்டத்தட்ட 5 முதல் 6 அடி உயரம் இருக்கும். அந்த கோல் வளைந்து இருக்கும். அந்த வளைந்த கோல்னால் ஆடுகளுக்கு இலைதலைகளை வளைத்து கொடுத்து அதை சாப்பிட வைப்பவன் மெய்ப்பன். அந்த கோல் இப்போ பாம்பாக மாறினோடனே கிட்டத்தட்ட 6 அடி பாம்பு உங்கள் பக்கத்தில் வந்தால் எப்படி இருக்கும்? மோசே ஓடினான். ஆண்டவர் ஒரு ஆபத்தான கட்டளை கொடுக்கிறார். ஆபத்தான கட்டளை. என்ன கட்டளை? அதன் வாளை பிடி. நீங்களும் நானும் பண்ணுவோமா? வேற வேலையை பாருங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆபத்தான கட்டளை. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கட்டளைக்கு இன்னொரு பேர் சொல்கிறாங்க, நியாயமற்ற கட்டளை. ஒரு எளிமையானதை கடினமானதை மாற்றிட்டு அதை போய் பிடிங்கிறாரு. வாட் இஸ் திஸ்? இவ்வளோ நேரம் பேசின ஒரு மோசே ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. ஆமென். ஆச்சரியம்னா ஆச்சரியம். கடினமானவைகளை இன்றைக்கு ஆண்டவர் செய்யும்படி தமது சபைக்கு உத்தரவிடுகிறார். ஆமென். நியாயமற்ற கட்டளை, ஆபத்தான கட்டளை. ஆனால் தேவன் சொன்னால் அதை நீங்க செய்ய துணிந்து அதை செய்தால் அது மகிமையாக மகத்துவமானதாக மாறிவிடும். விசுவாசிக்கிறீங்களா? மலிவானதை ரசிக்காதிருங்கள், நீங்கள் மலிவானவர்களாகவே மாறிவிடுவீர்கள். கடினமானதை ரசியுங்கள், நீங்கள் மகத்தானவர்களாய் மாறுவீர்கள். பார்த்தீங்களா? ரொம்ப சிம்பிள் டார்கெட்டை வச்சுட்டு அதை அச்சீவ் பண்ணோன்னா எல்லாம் சாதித்த மாதிரியே ஆக்டிங், காலர் தூக்கிட்டு நடக்கிறது. என்ன டார்கெட்டு? ஒரு டார்கெட் இல்லை, சிம்பிள் திங்ஸ். அதை செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி அப்படியே பரவசத்தோடு. என்னத்தை சாதித்தோம்? இந்த கேள்வி எனக்கும் தான். கடினமானவைகளை தெரிந்து கொள், ஆபத்தானது தான். ஆனால் தேவன் ஒரு கட்டளை இட்டால் அதை நீங்கள் செய்ய ஆயத்தம்னா, சோதரம், இந்த சாதாரண கோல், இந்த கோலை கொண்டுதான் அவன் அதற்கு கீழ்ப்படிந்த போது விசுவாசத்தோடு அந்த வாளை பிடிச்சாங்க. விசுவாசத்தோடு அந்த வாளை பிடிக்கிறான் பாருங்க. கீழ்ப்படிதலுக்கு என்ன இருக்காது? பயம் இருக்காது. விசுவாசிக்கிறவன் பதற்றமடைய மாட்டான், பதறான். விசுவாசிக்கிறவன் துணிந்து போராடுகிறவன். கடினமானவைகளை சேலஞ்ச் எடுத்து பண்ணுங்க. பெரிய ப்ராஜெக்டா அதெல்லாம் தேவன் என்னை பலப்படுத்துவார். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய என்னை கர்த்தரனை பலப்படுத்துவார் என்று விசுவாசி மகனே, மகளே. குறுகிய வட்டத்தில் வாழாத. குறுகிய அந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை அச்சீவ் பண்ண உடனே பெருசாக சாதிச்ச மாதிரி நினைக்காதே. ஏன் ஆண்டவர் சர்ப்பமாக மாற்றினார் அப்படின்னா, இந்த சர்ப்பம் எதை குறிக்கிறதுனா, எகிப்திலே சர்ப்பம் எகிப்தின் பார்வோனின் அதிகாரங்களை உள்ளடக்கியது. எப்படி அது ஒரு கோபராவாக மாறினது. நம்மளுடைய பாஷையில் சொல்லணும்னா நல்ல பாம்பு. நல்ல பாம்பை போய் யாரோ வாழை பிடிப்போமா? அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் மோசேக்கு சொல்றாரு, எத்தனை பெரிய விஷம் நிறைந்த பாம்பாக இருந்தாலும், பார்வோனின் அதிகாரங்களா இருந்தாலும் அது உனக்கு அடங்கும் மோசே. அல்லேலூயா. ஆமென். எத்தனை பெரிய பார்வோன் தான், உண்மைதான். அவனுடைய வல்லமைகள் பாம்பை போன்றது, கோபுராவை போன்ற வல்லமை நிறைந்ததா இருக்கலாம். ஆனால் உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா? உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். பூமிகளில் எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயம் உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிகபா ஹதர பலரா. ஓ, உன்னோடு கூட நான் செய்வேன் மோசே. ஓ மகனே, மகளே, உன்னோடு கூட நான் செய்வேன். ஓ பூமி
எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை நான் உனக்குள் இருந்து கிரியைகளை நடப்பிப்பே. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கணும். சேலஞ்சை எடுத்து பண்ணணும். வயசாயிருச்சு பாஸ்டர் சொல்லாதீங்க. வயசு ஒரு பொருட்டே அல்லங்க. 80 வயசுக்கு மேலே தான் அநேகர் சாதித்தார்களாம். வயதானவர்கள் தான், அவங்களால தான் சாதிக்க முடியும். சின்ன வயசு பிள்ளைகள்கிட்ட இல்லாத அனுபவம் பெரியவங்ககிட்ட இருக்குங்க. எத்தனை தோல்விகளை பார்த்துருக்குறாங்க, எத்தனை ஏமாற்றங்களை பார்த்துருக்குறாங்க, அதனிடத்திலிருந்து எத்தனை பாடங்களை கற்றிருக்கிறார்கள். சில வயதானவர்களோடு ஆண்டவர் தீர்க்கமாக பேசுகிறார். நீ கடினமானவைகளை செய்ய ஆயத்தம் என்றால் உன் கையில் இருக்கிறவைகளை கொண்டு ஸ்தோத்திரம் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். ஆமென். இங்கே ஆண்டவர் பயப்படாதே மோசேன்னு சொல்லல, கீழ்ப்படிந்தார். ஆபத்தான நியாயமற்ற கட்டளை வெளிப்பட்ட போது கீழ்ப்படிஞ்சான். ஆண்டவர்கிட்ட போய் வாக்குவாதம் பண்ணல, ஆண்டவர்கிட்ட போய் போராடல, சாக்கு போக்கு சொல்லல. கீழ்ப்படிதலே ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. சில கடினமான டார்கெட் உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுங்க, அதில் கர்த்தர் உங்கள் கூட இருப்பார். ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 நாளாகமம் 29:12. 1 நாளாகமம் 29:12. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான உற்சாகப்படுத்துகிற வார்த்தைங்க. சோர்ந்து போய் வந்திருக்கிற தேவ ஜனமே, ஆண்டவரை சார்ந்து கொள். ஆண்டவர் கடினமானவைகளை செய்ய உங்களை அழைக்கிறார். ஒப்புக்கொடு. உங்களை கொண்டு ஆண்டவர் வன் காரியங்கள், மகத்துவமான காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஆமென். கிறிஸ்டோபர் கொலம்பஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சிறு வயதாக இருக்கும்போது ஒரு விசை அப்படியே நடந்து ஒரு தெருவில் போயிட்டு இருக்கிறார். ஒரு முனிவர் அவரை பார்க்கிறார். இவர் முனிவர்கிட்ட போய் ஒரு கிளாஸ் தண்ணி தாங்க, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது அப்படிங்கிறார். அப்போ அந்த முனிவர் தண்ணியை கொடுத்துட்டு ஒரு கேள்வி கேட்கிறார். வாட் இஸ் யுவர் அம்பிஷன்? உன்னுடைய நோக்கம் என்ன, எதிர்கால திட்டம் என்ன அப்படிங்கிறார். அப்போ அந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸ் சொல்கிறாரு, அதோ தெரியுது பாருங்க கடல், அந்த கடலுக்கு அப்பால் ஒரு தீவு இருக்கிறது, அதை நான் போய் பார்க்கணும். தட் இஸ் மை அம்பிஷன். அப்படி கடினமானது. அதற்கு உன்ட்ட எல்லா பண வசதி இருக்கா? பண வசதி எதுவுமே இல்லை. ஆனால் நான் விடமாட்டேன். நான் ஒரு மாலுமியாகி அந்த கடலுக்கு அப்பால் இருக்கிற அந்த தீவை, அவர் தான் அமெரிக்காவை கண்டுபிடிச்சார். கண்டுபிடிக்கணும்னு இருக்கப்ப உடனே அந்த மங்க், அந்த முனிவர் எசபெல்லா அவங்களுக்கு தொடர்பு கொண்டு, இங்கே ஒரு வாலிபன் இருக்கிறான், இவனுடைய நோக்கம் எதிர்கால திட்டம் இதுதான், நீங்கள் உங்களால் உதவ முடியுமா அப்படின்னு எசபெல்லா ராணிகிட்ட கேட்குறாங்க. ராணியும் ராஜாவும் சேர்ந்து ஒத்துக்கொண்டு அதற்கு வேண்டிய எல்லா பண தேவைகள், அந்த கப்பல் பிரயாண திட்டங்கள் எல்லாம் கொடுத்து அனுப்புனாங்களாம். விளைவு இறுதியில் அவர் கண்டுபிடிச்சிட்டார். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பெரிய திட்டங்களோடு கடினமான சில காரியங்களை சாதிக்கணுங்கிற ஒரு வெறி நமக்கு இருக்கணும். அப்படி இருந்து தேவ சித்தத்தின் மையத்தில், தேவனுடைய ஆலோசனையில் நாம் சில முயற்சிகள் எடுக்கும்போது கரெக்டாக ஆண்டவர் லிங்க் பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. யாரை பார்க்கணும், எப்படி நம்முடைய முயற்சி இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவரே நம்மை நடத்தி கொண்டு செல்வார். எதிர்காலத்தை குறித்து பயமா, வருத்தமா? சோத்திரம். இந்த காலவெளியில் உங்களை நேராய் நடத்துகிற அருமையான தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அவர் செயல்படுகிற விதங்கள் நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாதுங்க. அதுதான் ஆச்சரியம். ஏன்னா அவருடைய பெயர் நமக்கு ஒரு பெயர், அப்பா அம்மா வைத்த பெயர் அல்லது நிக் நேம் சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் ஏசப்பாவுக்கு 256 பெயர்கள் இருக்கிறது வேதத்தில். 256 அப்படின்னு என்ன அர்த்தம்? 256 விதங்களிலே
கர்த்தர் செயல்பட வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நமக்கு கடினமானதாக இருக்கலாம், நமக்கு ஆபத்து நிறைந்ததா இருக்கலாம், ஆனால் தேவன் அதிலே மகத்துவங்களை வைத்திருக்கிறார். ஆமென். துணிந்து போராடு, உன்னை அழைக்கிறவர் கர்த்தர், உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. ஆமென். அல்லேலூயா. மோசே அப்படியே கீழ்ப்படிந்தான். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 4:3 வாசிக்கலாம். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்தபோது அது அவன் கையிலே கோலாயிற்று. அல்லேலூயா. கடினமானவைகளை கர்த்தர் நம் கையில் கொடுப்பார், அது எளிதானதாய் மாறும். ஆமென். இதே கோலை கொண்டுதான் பார்வோன் இடத்துல பெரிய பெரிய அதிசயங்களை அவன் நிகழ்த்தினான். உங்கள் கையிருப்பு என்ன? கையில் இருக்கிறது கொஞ்சமா? படிப்பறிவு இல்லையா? திறமை இல்லையா? தாளந்து இல்லையா? பண வசதி இல்லையா? கொஞ்சத்தை வைத்திருக்கிறீர்களா? கொஞ்சத்தை கொண்டுதான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இதே கோலை கொண்டுதான் தண்ணீரை இரத்தமாக மாற்றினான். தண்ணீரை அடித்தபோது தவளைகள் பிறந்தது, அந்த வண்டுகள் பிறந்தது. சோத்திரம். கல் மலை பெய்தது. சோத்திரம். இதே கோலை கொண்டுதான் 20 லட்சத்துக்கும் மேலான தேவ ஜனங்களை செங்கடல் வழியாக நடத்தினது. செங்கடலை 2ஆக பிளந்து போட்டது இவன் கையில் இருந்த சாதாரணமான கோல். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்படி அந்த கோலை அவன் ஒப்பு கொடுத்த போது தேவனுடைய கோலாய் மாறி அவன் கையிலே மகத்துவங்களை செய்ததுங்க. ஆண்டவர் சொல்ற காரியத்தில் நீங்கள் ஸ்தோத்திரம் துணிவு கொண்டு தைரியம் கொண்டு சில காரியங்களை எடுத்து செய்யுங்க. அது தேவ நாமம் மகிமைப்படும். தேவன் பல அற்புதங்களை இன்றைக்கு உங்க கையில் இருக்கிறதை கொண்டே செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். 40 வருஷ வருத்தம் மாறினது. 40 வருஷம் கடந்த காலம் முன்பாக அவன் செய்த தவறு நிமித்தம் 40 வருஷம் தனிமை. அந்த தோல்வியை நினைத்தே புலம்பிக் கொண்டிருந்தான். Who am I? I am nobody. I am not eloquent என்று சொல்லி தன்னையே தாழ்த்தி கொண்டிருந்திருக்க மோசே தேவ சமூகத்தில் அர்ப்பணித்த போது, கர்த்தர் கொடுத்த அழைப்பை முட்செடியில் இருந்து அவன் பெற்றுக்கொண்ட போது கர்த்தருக்காக மகத்தானவனாய் மாறினான். அல்லேலூயா. அவனுக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதல் கிடைத்தது. பார்த்தீங்களா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோம்? ஆமென். இளைப்பாறுதல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சலசலப்பு இல்லாமல் மன அமைதியோடு நிதானத்தோடு, பதற்றம் வேண்டாம், பயம் வேண்டாம், ஸ்தோத்திரம், மன போராட்டங்கள் வேண்டாம், எல்லாம் ஒன்றுமின்றி உங்களை ஒரு அமைதியான ஸ்தோத்திரம் நீரோடைய போல கர்த்தர் நடத்துவார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் உங்களுக்கு மாற்றுவாராக. ஆமென். எப்பொழுது அவரிடத்தில் நாம் வர வேண்டும், நமக்கு இளைப்பாறுதல் தருவார். அவருடைய நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அவருடைய நுகம் மெதுவாயும் லகுவாயும் இருக்கிறது. ரொம்ப சிம்பிள்ங்க, ரொம்ப சிம்பிள். நீங்கள் கஷ்டப்பட்டு காரை ஓட்டிட்டு போகிறதுக்கும் பக்கத்தில் உட்கார்ந்து போகிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, எவ்வளோ ஒரு இளைப்பாறுதல். நம்முடைய வாழ்க்கை படகை ஓட்டுகிறவர் கர்த்தர். ஆமென். நமது குடும்பத்தின் தலைவர் கர்த்தர். நம்முடைய தொழிலில் நமக்கு இருந்து உடன் பார்ட்னராக இருந்து செயல்படுகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தெல்லாம் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார். கர்த்தரே எல்லாம் பார்த்து கொள்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்படி தேவ சமூகத்தில் அப்படியே நாம் விட்டுவிட வேண்டும். நம்ம இருக்கிறதை கொண்டு தான் ஆசீர்வதிப்பார். இல்லாதவர்களை மனக்கணக்கு போடாதீங்க, உங்கள் கணக்கு எல்லாம் தகர்ந்துடும். இல்லாதது மேலே கண்களை பறக்க விடாதீர்கள். உங்களுக்கு என்ன இருக்கிறதோ அவைகளை ஆண்டவர் மகத்தானவைகளாய் மாற பண்ணுவார், தேவனுடைய நாம மகிமைக்காக. ஆமென். அல்லேலூயா. ஆக இளைப்பாறுவோம் வாருங்கள் என்று சொல்லி சீஷர்களை அழைச்சிட்டு போறார். அவ்வளோ பேர் ஜனங்கள் நெருக்கம். ஆனால் திடீரென்று ஆண்டவர் சொல்லுகிறார்,
சற்றே இளைப்பாறுவோம், வாருங்கள் என்று சீஷர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். சாப்பிட்றதுக்கு டைம் இல்லாமல் ஊழியம், அங்கங்கே ரெஸ்ட்டுங்க அப்படின்னா ஆண்டவருக்கே ஒரு ரெஸ்ட் தேவைப்பட்டுச்சு. என்ன ரெஸ்ட்டு? நம்ம நினைக்கிறோம் போய் தூங்கிட்டாரு, தூங்கலை. ஜபத்திலே பிதாவோடு பேசுகிறதா நமக்கு ரெஸ்ட். ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் என்றால் தூங்குவது அல்ல, தேவனோடு பேசுவது. ஆமென். அதுதாங்க இளைப்பாறுதல். நமக்கு எது ரெஸ்ட்ன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து நம்முடைய காரியங்களெல்லாம் சொல்லி, நாம் சொல்ல அவர் கேட்க, அவர் சொல்ல நாம் கேட்க, 2-வே கான்வர்சேஷன் இருக்கணும். அதெல்லாம் கேட்டு எவ்வளோ சமாதானம் நினைக்கிறீங்க? அவருடைய ஆலோசனை நமக்கு எத்தனை அருமையானது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஆமென். அவ்வளோ சாப்பிட்றதுக்கு டைம் இல்லாமல் பிஸியான ஷெட்யூலில் கூட ஆண்டவர் ஜெபத்தை விடலை. பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். எவ்வளோ டைட் ஷெட்யூலாக இருக்கலாம், எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு உபவாச ஜெபத்துக்கு வாங்க, ஆராதனைக்கு வாருங்கள், தேவ சமூகத்தை நாடுங்கள். உங்கள் வீட்டிலேயே நீங்கள் கொஞ்ச நேரம் முழங்கார் படியிட்டு தேவ சமூகத்தில், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரப்பா, உம்முடைய நுகம் என்ன, அது எனக்கு மெதுவானது, லகுவானது, உமது நுகத்தை ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய சுயத்தை நான் விட்டு விடுகிறேன் ஆண்டவரே. அதுதான் பியூட்டிஃபுல் லைஃப். நம்மை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது நமக்கு ஒரு சலனமில்லாத, ஒரு பதற்றமில்லாத வாழ்க்கையை தேவன் தர விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இது ஒரு ஜென்டில் கால்ங்க. இன்னைக்கு நம்ம தியானித்து கொண்டிருக்கிற இது இன்னைக்கு வேறு கோணத்தில் நம்ம தியானித்திருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுக்கு நிரந்தரமான சோத்திரம், ஒரு மன அமைதியை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. இந்த இளைப்பாறுதல் எதற்கு? அதை சொல்லி முடிக்கிறேன். ரீகெயின் பண்ணுறதுக்கு தான். அப்படித்தானே? நீங்கள் பகலில் ஒரு 10 நிமிஷம் படுத்துட்டிங்கன்னா போதும், உங்கள் வேலையை நீங்கள் டபுளாக செய்வீங்க. வெறும் 10 மினிட்ஸ் சற்றே இளைப்பாறுதல் இந்த சரீரத்துக்கு எப்படி தேவைப்படுகிறதோ அதே போல் ஆத்மாவும் பதற்றமடையாமல் சலனம் இல்லாமல் இருக்கணும். அப்படின்னா தேவ சமூகத்தில் போய் நாம் அமர்ந்திருக்க பழக வேண்டும். ஹல்லேலூயா. ரீகெயின், ரெஃப்ரெஷ்மெண்ட் இதெல்லாம் எதில் கிடைக்கும் அப்படின்னா தேவ சமூகத்தில் போய் அமரும் போது தான். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சோத்திரம். தேவையில்லாத இடத்துக்கு உங்களை ஆண்டவர் அலைய விட மாட்டார். தேவையில்லாத இடத்துல அலைய விட்டு உங்கள் பணத்தை ஆண்டவர் விரயமாக்க மாட்டார் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு பலிபீடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான ஒரு ஆண்டவரே, ஒரு அழைப்பு, பிரம்மாண்ட அழைப்பு, விசேஷ அழைப்பை இந்த சபைக்கு நீர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அந்த அழைப்பை கேட்டு இன்றைக்கு இப்பொழுதே இந்த நேரத்தில் அப்பா அப்படியே இதோ அடியேன் என்று உமது சித்தத்தை, உமது நுகத்தை ஏற்றுக்கொள்ள நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் சுவாமி. உங்கள் சித்தமே எங்களுடைய வாழ்க்கையிலே நடப்பதாக. எல்லாம் மகிமையாய் முடிய செய்வீரா. கடினமானவைகளை நாங்கள் ஆண்டவரை தெரிந்தெடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒருபோதும் தயங்கக்கூடாது. நீர் ஒரு காரியத்தை துவங்கினால் அதை முடிக்க வல்லவராயிருக்கிறீரப்பா. ஒருபோதும் நட்டாற்றில் எங்களை கைவிடாத தேவனப்பா. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.